ஏண்டி ஏன் வீட்லயே வந்து அட்டூழியம் பண்ணிட்டு என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? தப்பு பண்ணது தப்பு பண்ண வச்சது எல்லாமே உன் புருஷன்தான். வீட்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கு சரியா பாய் விரிக்க தெரியலன்னா வெளியில இருந்து தான் ஆம்பளைங்க பொம்பளைங்களை கூட்டிட்டு வருவாங்க. சங்கர், ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா? அதை நான் நம்ப மாட்டேன். நம்பணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை. உயிர் போகணும்னா எப்போ வேணாலும் போகும். பல உயிர்களை காக்கிற ஒரு டாக்டர் நான். என் உயிரை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு தெரியாதா? என்னை பொறுத்த வரைக்கும் என் அப்பா அம்மா தான் தெய்வம். நான் பிறந்தது அவங்களால தான், நீ சொல்ற கடவுளால இல்லை. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நீ என்னோட வரணும். எங்க? என் வீட்டுக்கு. ஏன்? என்ன உதாசீனப்படுத்தின அவளுக்கு புத்தி போகட்டணும். எப்படி? நீ என் வீட்டுக்கு வா, சொல்றேன். உங்க வார்த்தையை நான் எப்பவுமே மீற மாட்டேன். பரவாயில்ல, சொல்லுங்க. நீ வீட்டுக்கு வந்து கட்டில கொஞ்ச நேரம் என் கூட உட்கார்ந்துருக்கணும். ஐயோ, இத்தனை நாளா என்ன மதில் மேல நடக்க வச்ச அவளுக்கு புத்தி போகிட்டதான் கூப்பிடுறேன். எல்லாம் ஒரு நடிப்பு தான். கட்டின புருஷன் கண்டவளை கட்டிலுக்கே கூட்டிட்டு வந்தா எவளுக்கு தான் பொறுக்கும்? என்னதான் நாடகமா இருந்தாலும் அது அது ரொம்ப அதுவும் ஒரு பொண்ணோட வயிற்றுச்சல் இன்னொருத்தி கொட்டிக்க கூடாது. அதனால அவளுக்கு புத்தி வரும்னா அவ வயிற்றுச்சல நான் சுமக்கிறேன். அது சரி, ஏற்கனவே உங்க அம்மா கிட்ட எனக்கு ரொம்ப நல்ல பேரு. அம்மாவும் அப்பாவும் இப்ப ஊர்ல இல்ல. இருந்தாலும் சங்கர், சரி, நான் இப்படிலாம் பண்றதுனால அவங்க மாறிடுவாங்களா? தன்னால கொடுக்க முடியாத சந்தோஷத்தை இன்னொரு பொண்ணு கொடுக்க வந்துட்டான்னு தெரிஞ்சா அவளால அதை தாங்க முடியாது. என்னானாலும் பரவாயில்லன்னு என்கிட்ட வந்து சரணடைஞ்சிருவா. ஒருவேளை இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க மாறலனா? இல்ல சித்ரா, மாறுவா. கண்டிப்பா மாறுவா. அவளை பத்தி எனக்கு தெரியும். எந்த காரணத்தை கொண்டும் வேற ஒரு பொண்ணு தன்னோட கட்டுல பங்கு போடுறத அவ ஒத்துக்க மாட்டா. ஓகே சித்ரா, நீ வரமாட்டேன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். நீ இப்படி தயங்குறதால நஷ்டம் எனக்கு இல்ல, உனக்கும் தான். உயிர் காப்பான் தோழன். இந்த விஷயத்த ஒரு தோழனால சரி பண்ண முடியாது. அதனாலதான் தோழி உன்னை நாடி வந்தேன். உன்னால வர முடியுமா முடியாதா சித்ரா? இருந்தாலும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடணுமா? இதுவும் ஒரு பொண்ணு வீடுதான். இந்த பொண்ணு வீட்டுக்கு நான் வரணுமா வேண்டாமா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றத நான் செய்வேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ சொன்ன. நீயும் வாக்கு தவறனா நான் இங்க மட்டும் வந்து என்ன பிரயோஜனம்? சரி சித்ரா, பரவாயில்ல, நான் கிளம்புறேன். சங்கர், சரி வாங்க, நானும் வரேன். வா சித்ரா. என்ன கதவு பூட்டி இருக்கு? எங்கேயாவது வெளியில போயிருப்பா. எங்க போயிருப்பாங்க? எங்க போயிருப்பா? கோயிலுக்கு போயிருப்பா. அவளுக்கு தெரிஞ்ச இடம் கோயில் தானே. சரி, சாவி? என்கிட்ட ஒரு சாவி இருக்கு, உள்ள வா. வா. வா சித்ரா. எங்க? மாடிக்கு. மாடிக்கு எதுக்கு? பெட்ரூம்க்கு. அவங்க இல்லாத போது இப்போ வந்துருவா. வந்து
வந்த உடனே தேடுவா. யாரு? என்ன தேடுவா? கதவு திறந்திருக்கேன்னு பாப்பா. நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சுப்பா. உள்ள வந்ததும் நான் எங்க இருக்கேன்னு தேடுவா. நீ வந்திருக்கிறது அவளுக்கு தெரியாது. அது எப்படி தெரியாம போவும்? வெளியே என்னோட செருப்பு இருக்குல்ல. இன்னும் நல்லதா போச்சு. யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கா. யார் அந்த பொண்ணுன்னு உன்னையும் தேட போறா. தெரிஞ்சதும் துடிப்பா. தப்பு பண்ணிட்டமேன்னு உதட்ட கடிப்பா. தம் படுக்கைய அபகரிக்க வேற ஒருத்தி வந்துட்டாளேன்னு மனசு வேதனைப்படுவா. சங்கர், சீரியஸா பேச வேண்டிய நேரத்துல நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. நான் பண்ற ஒவ்வொரு விளையாட்டும் அவளுக்கு விபரீதமா தெரியணும். தெரியலனா தெரிய வைப்போம். எப்படி? சித்ரா, நீ என்னோட ஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் நான் உன்னை அதுக்கும் மேல நினைக்கிறேன். அவளுக்குள்ள ஒரு பொறாம வரணும். அதுக்காகத்தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சரி, இதுக்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா நாளைக்கு வேற ஒருத்தியை கூட்டு வருவேன். என்ன மாதிரி இன்னொரு ஒரு ஃப்ரெண்டா? இல்ல, நிஜமான ஒருத்தி. சங்கர், உங்க தகுதிக்கு இதெல்லாம் ஒத்து வராது. எப்படி? என்ன நீங்க? உங்களை பத்தி இந்த ஊருக்கே தெரியும். நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அதனால உங்க பேரு தான் கேட்டு போவோம். பரவாயில்ல, எனக்கு என்ன பயம்? வேணா சங்கர், இது தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தும். சித்ரா, எந்த பொண்ணும் தன் கண்ணெதிர புருஷன்காரன் சல்லாபமா இருக்கிறத பார்க்க விரும்ப மாட்டா. புருஷன் நிரந்தரமா தன்னை விட்டு போயிடுவானோன்ற பயம் அவளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். நீங்க அவளுன்னு நினைச்சு உரல் இடிக்கிறீங்க. அதனால எந்த பாதிப்பும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீங்க சொல்லிடுவீங்க சாதாரணமா. நாளைக்கு உங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்கன்னா அப்புறம் நான் படுவேன் பாடு. சித்ரா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். ஓகேவா? சரி வா, மாடிக்கு போலாம். வா சித்ரா. லேடிஸ் செப்பலா இருக்கே. யார் வந்திருப்பா? ஏய், நீ ரொம்ப அழகா. பொய் சொல்லல, உண்மையைத்தான் சொல்றேன். நீ ரொம்ப அழகா. Hey. ப்ளீஸ். சாரி. இப்ப கிளம்பணும். Let's enjoy, man. Hey.
ப்ளீஸ் விடுங்க. ஏய். விடுங்க. You are looking so beautiful, darling. Thank you. சித்ரா, என்ன ஏதாவது பேசு. சரி, நான் போறேன். ஏய், போறேன்னு சொல்லாத, போயிட்டு வரேன்னு சொல்லு. சரி, திரும்ப எப்ப பார்க்கலாம்? நாளைக்கே வந்துரு. நாளைக்குனா எங்க? வேற எங்க? எங்க வீட்டுக்கு தான். வீட்டுக்கே வா, எல்லாரும் இருப்பாங்களே. இத பார் சித்ரா, என்ன மீறி இங்க யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. சரி, நான் வரேன். ஓகே. நில்லடி. யாரடி நீ? நானும் ஒரு பொண்ணுதான். இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? மான ரோஷம் உள்ள பொண்ணு செய்யற காரியமா இது? அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்? இன்னொருத்தி புருஷன் கூட சிவி சிங்காரிச்சு சிரிச்சு கும்மால் அடிச்சிட்டு போறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இது குடும்பம் நடத்துற வீடா இல்ல கூத்து நடத்துற இடமா? நானாவா வந்த? உன் புருஷன் தானே என்ன கூட்டிட்டு வந்தாரு. இந்த பொழப்ப நடத்துறதை விட எங்கேயாவது 10 பாத்திரம் தேய்ச்சி பொழைச்சிருக்கலாம். வெத்து வெட்டா நீங்க இருந்தா புருஷன் ஏன் என்ன கூட்டிட்டு வர போறாரு? ஏண்டி, ஏன் வீட்லயே வந்து அட்டூழியம் பண்ணிட்டு என்கிட்டயே கேள்வி கேக்குறியா? தப்பு பண்ண வச்சது எல்லாமே உன் புருஷன் தான். வீட்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கு சரியா பாய் விரிக்க தெரியலன்னா வெளியில இருந்து தான் ஆம்பளைங்க பொம்பளைங்களை கூட்டிட்டு வருவாங்க. நீங்களா? ஐயோ, நான் தப்பு செஞ்சிட்டேன். நான் இங்க வந்திருக்க கூடாது. நான் இங்க வந்ததே தப்புதான். நான் செஞ்சது தப்புதான். இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. என்ன நம்புங்க. நான் தப்பு செஞ்சுட்டேன். நான் இங்க வந்தது தப்பு. என்ன நம்புங்க. நான் எந்த தப்பு செய்யல. என்ன நம்புங்க. உங்க வீட்டுக்கு வந்திருக்க கூடாது. நான் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். என்ன நம்புங்க. என்ன மன்னிச்சிடுங்க. அதுவும் உங்களுக்கு போய் நான் துரோகம் நினைப்பேனா? நான் யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். வந்திருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். சத்தியமா சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு தப்பு நடக்கல. என்ன நம்புங்க. செய்யறதையும் செஞ்சுட்டு நீலி வேஷமா போடுற.
சொன்னதையே திரும்பி திரும்பி சொன்னா நீ நல்ல விளையாடுவியா? ஆ? போடி, போ வெளிய, போடி வெளிய. என்ன நம்புங்க, நான் உங்களுக்கு துரோகம் செய்யல. நான் ஒரு தப்பு செய்யல. என்ன போன்னு சொல்லாதீங்க. நான் எங்க போவேன்? என்ன நீங்க நம்புங்க ப்ளீஸ். அதான் எல்லாத்தையும் நேர்லயே பாத்துட்டேல. போ, போடி. என்ன மிரட்டாதீங்க. நான் நிஜமா சொல்றேன், நான் எதுவும் தப்பு பண்ணல. நிஜமா சொல்றேன், நான் எதுவும் தப்பு செய்யல. இப்ப வெளிய போறியா இல்லையா? போயேண்டி. உமா, காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு இவனை விரும்பியிருக்கு. ஆனால் இவன் அந்த பொண்ணை நிமிந்து கூட பார்க்கல. அந்த பொண்ணு இவனை விடாமல் துரத்துருக்கு. இவன் வீட்டுக்கு அவனை வர சொல்றது, ஏன் என்ன ஜோதி, தூக்கம் வரலையா? என்னாச்சு, தூக்கம் வரலையா? ம். அவன் யாரு? நீங்க யார கேக்குறீங்க? நேத்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனானே அவன். அன்னைக்கு அவன் யாருன்னு நீங்க கேட்கவே இல்ல, நானா தான் சொன்னேன். இப்போ நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. அன்னைக்கு தான் சொன்னனே அவன் என்னோட படிச்சவன்னு. ஆமா, திடீர்னு ஏன் அவனை பத்தி கேக்குறீங்க? யாரையோ ஒரு பொண்ணு அவன் விரும்பியிருக்கான். ஆனா அந்த பொண்ணு அவனை விரும்பல. அதான் உண்மை. அந்த பொண்ணு நீதானே? ஆமா. அப்புறம் என்ன தமிழ், நான் என்ன இங்க கதைய சொல்லிட்டு இருக்கேன்? வேற என்ன கேட்க போறீங்க? இல்ல இப்படியும் இருக்கலாம்ல. யூகம் பண்ணா எப்படி வேணா இருக்கலாம். அவன் உன்னை காதலிச்சு நீ அவனை விரும்பலன்னு சொன்ன. ஏன் நீ அவனை காதலிச்சு அவன் உன்னை விரும்பாம இருந்தா? ரவியை பாத்தீங்களா? அவன் ஏதாவது உளர்னானா? சே, அவனை அன்னைக்கு நம்ம வீட்டுல பார்த்ததோட சரி. நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களே யூசுவலா. யாரோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரியே இருக்கு. நானத்தான் பேசுறேன். எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல. ஏங்க தவறான செய்தி கேட்டு வந்து என்ன சோதிக்கிறீங்க? இத பாரு, அனாவசியமா கோவப்படாத. அன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு மாத்திரை கடந்துச்சு, கேட்டா உங்க அக்காவுக்கு வாங்கினதுன்னு சொன்னேன். நீ ரவியை காதலிச்சியா அவன் உன்ன காதலிச்சானா? இதெல்லாம் நான் பெருசுப்படுத்தல. சொல்ல வேண்டியதை தெளிவா சொல்லியிருந்தா இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இடமே இருந்திருக்காது. இங்க பாருங்க, நிச்சயமா சொல்றேன், இந்த காதல் கன்றாவி இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களை காதலிச்சேன், அதுதாங்க நிஜம். 3 வருஷமா குடும்பம் நடத்திட்டு எவனோ ஒருத்தன் சொன்னதை கேட்டு என்கிட்ட என்னவோ விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு தமிழ்? நீங்க எப்படி கேட்டாலும் இதுதான் பதில். எனக்கும் ரவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரவி இப்போதைக்கு பேசுறத பார்த்தா அவன் என்னமோ நல்லவனா மாறிட்ட மாதிரி தான் தெரியுது. இல்ல ஜோதி, எந்த ஆம்பளையும் சேர்க்காத நீ ரவியை மட்டும் உரிமையோட உள்ள சேர்த்திருக்க. அன்னைக்கு கூட வந்தவனை உபசரிச்சா இல்லையான்னு நான் அவன் மேல கோவப்பட்டேன். வாஸ்தவன்தான், வந்துட்டான். வந்தவனை வெளியே போன்னு சொல்ல முடியல. இனிமே அவன் வந்தான்னா நான் அவனை சேர்க்க மாட்டேன். போதுமா? இதை பாரு ஜோதி, நான் அப்படிலாம் சொல்லலையே.
முதல்ல சத்தியவான்னு அவன்கிட்ட பேச சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ சிரிச்சு பேசுன, அப்படி பேசுன, இப்படி பேசுன, அது இதுன்னு சொல்லி கூப்பாடு போடுறது. ஜோதி ஜோதி நில்லு. ஏய் ஜோதி